மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் கவிதா முரளிதரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். சீஃப் மினிஸ்டர் ஆம்பிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு டைம் டேபிள் போட்டு இந்த டைம்ல தான் நான் மக்களை பார்ப்பேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு போனீங்கன்னா அது இந்த மாதிரியான ஒரு கேஓஸ்ல தான் கொண்டு போய் முடியும். பாக்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு போட்டோக்கு மக்கள் வருவாங்கல்ல, இன்னும் அந்த போட்டோவை ரிமூவ் பண்ணாம தானே இருக்காரு. கரூருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாஜகவோட பேர் வந்து பெரிய அளவுல எங்கேயுமே வந்து அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே அரசியல் பேசுறதுக்கு தாவிக்க ஒரு காரணம் அப்படின்னு பார்க்கலாமா? என்ன அரசியல் பேசுறாங்க இப்ப இருக்க? அதிமுக ஒன்றிணைய வாய்ப்பே இல்லை அப்படின்றது நம்ம சொல்ல வேணாம். எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவா வந்து அது சொல்றாரு. 30 தான் தருவோம், அதுக்கு மேல தரமாட்டோம் அப்படின்னா தேர்தல் நெருக்கத்துல அவரால் அப்படி சொல்ல முடியுமா? இப்ப அமித்ஷா வந்து கேட்கும் போது அவரால் அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? விஜய் கார்டு கொடுக்குற மாதிரி ஒரு கட் அவுட் எந்த கட்சியிலையாவது இந்த மாதிரியான ஒரு காமெடி நடக்குமான்னு எனக்கு தெரியல. அரசியல் தயார்படுத்துதலோ இல்ல அரசியல் உறுதியோ விஜய் கிட்ட கட்டாயமா இல்லை. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் மேம். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல மகிழ்ச்சி. வணக்கம். கரூர் சம்பவம், இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தாவேகாவோட பிரச்சார கூட்டம் தமிழகத்துல இது வரைக்கும் நடக்கல. இப்போ ஈரோட்ல அது நடக்க போகுது 18ஆம் தேதி. இதுக்கு முன்னாடி அந்த கூட்டத்தை வந்து எல்லாமே அனுபவம் இல்லாதவங்க தான் அதை ஏற்பாடு செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இப்போ அதை வந்து செங்கோட்டையன் அவர்கள் ஈரோட்ல ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இதுல ஏதாவது வித்தியாசம் இருக்குமா இதுக்கு முன்னாடி இருந்த கூட்டத்துக்கும் இதுக்கும்? ஒண்ணு சனிக்கிழமை நடக்கல இல்ல இல்ல ஏன்னா அது இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து இவ்வளவு இர்ரெகுலரா இருந்ததுக்கு காரணமே சரியான பிளானிங் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை விஜய் வந்து சனிக்கிழமைன்னு சொல்லிட்டு டைம் டேபிள் போடாம மக்களை பார்த்துட்டு தான். நீங்க பாலிடிக்ஸ்ல அப்படி செய்ய முடியாதுல்ல. நீங்க ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்கீங்க, அரசியல் தலைவராக வரணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு, சீஃப் மினிஸ்டர் ஆம்பிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு டைம் டேபிள் போட்டு இந்த டைம்ல தான் நான் மக்களை பார்ப்பேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு போனீங்கன்னா அது இந்த மாதிரியான ஒரு கேஓஸ்ல தான் கொண்டு போய் முடியும். ஸோ சனிக்கிழமை மாற்றியது அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்கிறேன். வரவேற்கக்கூடியது மக்கள் பார்வையில. அது ரொம்ப முக்கியமான ஒரு ஏன்னா அவங்க முண்டி அடிச்சுட்டு வரணும்லாம் நினைக்க மாட்டேன். ரெகுலரா பார்ப்பாரு, அடிக்கடி வருவாரு அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு என்ன இருந்தாலும் சினிமால பெரிய நடிகரா இருக்கிறவர் பார்க்கணுன்ற இயல்பாகவே மக்களுக்கு வந்து அந்த இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, செங்கோட்டையன் நீங்க சொன்ன மாதிரி நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு பேர் எடுத்தவர், ஜெயலலிதாவோட கேம்பெயின் பிளான் எல்லாம் வந்து வகுத்து கொடுத்தவர். ஆனா இன்னொரு விஷயம் நம்ம வந்து கவனிக்கணும். டிடிவி தினகரனுக்கும் அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. டிடிவி தினகரன் வந்து இது செங்கோட்டையனை விட ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக இருந்து டிடிவி தினகரனுக்கு விஜய் மாதிரியான ஸ்ட்ரென்த் இருக்கு. இல்ல செங்கோட்டையன் மாதிரி ஸ்ட்ரென்த். ஓகே, டிடிவி வந்து சொல்ல போனா செங்கோட்டையனை விட இன்னும் நெருக்கமாக ஜெயலலிதாவோட பழகி அவருடைய கிட்டத்தட்ட வந்து எலெக்ஷன்ல ஒட்டுமொத்தமா நான் நிறைய ரோல் எடுத்து பண்ண கேண்டிடேட் செலெக்ஷன்ல இருந்து நிறைய ரோல்ஸ்ல வந்து அவர் இம்பார்ட்டன்டான பங்கு வந்து கட்டாயமாக வகித்திருக்கிறார்ன்றது ஜேர்னலிஸ்டா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா டிடிவி தினகரன் வந்து இன்றைக்கு அதிமுகவோட இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவராலேயே வந்து தனித்து நின்று அவருடைய தொகுதியை வந்து ஜெயிக்க வைக்க முடியுதே தவிர பெரிய அளவில் அமமுகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பை வந்து அவரால் எடுத்து கொடுக்க முடியல. அப்படி பார்க்கும்பொழுது அஃப்கோர்ஸ் அவரோட தொகுதி கூட ஜெயிக்கல, பட் ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாரு அவர். அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானிங் மட்டும் போதுமா, அதை தாண்டி ஏதாவது ஒன்று தேவைப்படுதா அப்படின்றது இருக்கு. செங்கோட்டையன் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப மூத்த தலைவர், ஆனால் ஒரு கரிஸ்மெட்டிக்கான தலைவர் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் பின்னாடி வந்து நிறைய பேர் வருவாங்க, இல்லை அவருடைய குரலுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்கு, அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு தலைவர் வந்து அவர் கட்டாயமாக இல்லை. இத்தனை வருஷம் அவர் இருந்தாலும் அவரு குரலுக்கு வந்து மக்கள் வரமாட்டாங்க அப்படின்னால அவர் பாக்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு போட்டோக்கு மக்கள் வருவாங்கல்ல, இன்னும் அந்த போட்டோவை ரிமூவ் பண்ணாம தானே இருக்காரு. அதுல வந்து 2-3 விஷயம் இருக்கு. ஒண்ணு, அவர் பாக்கெட்ல இருக்கக்கூடிய போட்டோ வந்து அவர் மட்டுமே சொந்தம் கொண்டாடல. அவங்க வந்து அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியோட ஒரு தலைவரா இருந்தவங்க. அப்ப கட்சி இன்னும் அப்படியே தான் இருக்கு. 1000 சிக்கல் இருந்தாலும் அந்த கட்சி இருக்கு. கட்சிக்கு இரட்டை இலை சிம்பல்னு ஒண்ணு இருக்கு. ஓட்டு போடுற மக்கள், அதிலும் ஒரு வயதான இப்போ வந்து ஒரு 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள வந்து நம்ம அது மாதிரி சொல்ல முடியாது. 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் ஓரளவுக்கு வந்து ரெட்டையிலை பார்த்து தான் ஓட்டு போடுறவங்களா இருப்பாங்க. அப்போ சிம்பிளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க வந்து உடனடியாக செங்கோட்டையன் பக்கம் போயிடுவாங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்கு. ரெண்டாவது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில மக்கள்கிட்டையும் நான் பேசியிருக்கேன். அவங்களுக்கு வந்து ஜெயலலிதா மாதிரியான
ஒரு தலைவர்கிட்ட இல்ல அதிமுகல வந்து எம்ஜிஆர் மாதிரியான ஒரு தலைவர்கிட்ட இருந்துட்டு கட்சிக்காரங்களுக்கு பொதுவா இப்போ விஜய் கிட்ட சேர்றது அப்படின்றது செங்கோட்டையனுடைய ஏதோ ஒரு விதத்துல ஒரு வீழ்ச்சியை காட்டுது அப்படின்றது தான் அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு வந்து நம்ம பார்க்க வேண்டியது, செங்கோட்டையன் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு பேர் எடுத்தாலும் டிடிவி தினகரன் அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு பேர் எடுத்திருக்காரான்னு தெரியல அதிமுகவை பொறுத்தவரை. அதிமுகக்குள்ள அப்போ அவருடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எந்த அளவுக்கு வந்து பலன் கொடுக்கும், ஸ்ட்ராட்டஜியை நம்பி மட்டுமே வந்து எலெக்ஷன்ல வந்து களம் காண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுதான் நம்ம வந்து முக்கியமா பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த பிளானிங்ல செங்கோட்டையனோட பிளானிங்ல வந்து முள்வேலி அமைக்கிறத ஒரு திட்டமா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து எகிரி குதிக்கிறாங்க, மரத்து மேலாம் ஏறுறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துட்டே இருக்கு. இதை தடுக்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய தடுப்புகள் எல்லாத்துலயுமே முள்வேலி சுத்துறாங்களாமா. அவங்களோட தொண்டர்கள் பத்தி தெரிஞ்சுதான் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. தெரிஞ்சு எப்படி இதை எடுக்கிறாங்க? இந்த முள்வேலினால ஒரு ஆபத்து ஏற்படாதா? கட்டாயமா ஏற்படும். முள்வேலி அப்படின்றது நீங்க சொல்லும் போது எனக்கு இமீடியட்டா வந்து ஈழத்தமிழ் முகாம்கள் தான் ஞாபகம் வருது. நாங்க போயிருக்கேன், அங்க இருக்கக்கூடிய முகாம்கள் எல்லாம் பார்த்திருக்கேன். அந்த மாதிரியான ஒரு இதுதான் எனக்கு முள்வேலி முகாம் அப்படின்றது எனக்கு உடனடியா நினைவுக்கு வருவது வந்து இலங்கையில இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் வாழ்ந்த முகாம்கள் தான் எனக்கு நினைவுக்கு வருது. நீங்க வந்து முள்வேலின்னு சொல்லும் போதே அது ஒரு மாதிரி இருக்குல்ல, அது நீங்க வந்து ஒரு 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 மாதிரி சப்ஹியூமனான ஒரு டெக்ஸ்ட் வந்து அந்த இதுக்கு கிடைக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்க வந்து நீங்க ஒரு குளோரிஃபைடு ரசிகர் மன்றத்தை தான் இவங்க நடத்துறாங்கன்றதுக்கு இது இன்னொரு சாட்சி. இப்போ விஜய் சொன்னாலும் அப்புறம் விஜய் தெளிவா சொல்றாரான்னு கூட நமக்கு தெரியல. விஜய் வந்து சரியான டைரக்ஷன்ஸை அவங்க மக்களுக்கு, கட்சி உறுப்பினர்களுக்கு அல்லது தன்னை நம்பி வரக்கூடிய தொண்டர்களுக்கு தருகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. கரூர் நடக்குது, கரூர் நடந்து ஒரு 3 நாள் கழித்து தான் அவர் வாயை திறக்கிறாரு. அப்போ கூட அதுல கூட ஒரு அப்பாலஜி இல்லை. அவர் நேரடியா வந்து ஒரு சேலஞ்சிங் மோடுக்கு தான் அவர் போக 41 பேர் இறந்திருக்காங்க. அந்த இறந்தவர்களை பற்றி அசலான அக்கறை வந்து அவருடைய குரல்ல வெளிப்படல அப்படின்னு நான் நினைக்கிறேன். உடனே அவர் வந்து ஒரு சேலஞ்சிங் மோடுக்கு வந்து அவர் போயிடுறாரு. அந்த மாதிரியான ஒரு டிஃபெண்டிங் ஸ்பேஸ்க்கு போயிடுறாரு. டிஃபெண்ட் மட்டும் இல்லைங்க, அவர் வந்து சிஎம்க்கு வந்து சவால் விடுகிறார். அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து அவர் நகர்ந்து போயிடுறாரு. அப்போ மக்களுக்கு, அவருடைய தொண்டர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை விஜய் வந்து கொடுக்குறாரான்னா அப்படி கொடுக்கல. அதெல்லாம் செய்யாம நீங்க உடனடியா வந்து எடுத்தோடனே முள்வேலி வேலிகள் அமைப்பது அப்படின்றது வந்து என்னை பொறுத்தவரை மக்களை அவமதிக்கும் செயலா தான் நான் பாக்குறேன். மக்களை அப்படிங்கறத தாண்டி அவங்களோட தொண்டர்களே அவங்க நிச்சயமா அவங்களும் மக்கள் தானே. நம்ம வந்து என்னதான் பொதுவான மக்கள் எல்லாரையுமே சொல்லிட முடியாது. ஆமா, அது கரெக்ட் தான். ஆனா அவங்களும் மக்கள் தான். அவங்க கிட்டயும் வந்து நம்ம கட்டாயமா உரையாடணும். என்னென்ன சிக்கல் வந்து தாவாக்கியக்குள்ள அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தை ஒரு மாற்றா பாக்குறாங்க. அது ஏன் மாற்று இல்லை அப்படின்றத ஓரளவுக்கு அரசியல் புரிதல் இருக்கிற நிறைய பேர் வந்து எடுத்து உரைக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களோட வந்து உரையாடணும்னு நினைக்கிறேன். அது கட்டாயமா மாற்று இல்லை அப்படின்றது இத்தனை நாட்கள்லயே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல, மாற்று இல்லை அப்படிங்கிறது நீங்க பொதுவா சொல்றீங்க, அவங்களுக்கு அரசியல் தெரியல அப்படிங்கறதுனால சொல்றீங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே அரசியல் பேசுறதுக்கு தாவிக்க ஒரு காரணம் அப்படின்னு பாக்கலாமா? என்ன அரசியல் பேசுறாங்க இப்ப இருக்கக்கூடிய? இதுக்கு முன்னாடி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஓட்டு உரிமை இல்ல, சரி, என்ன அரசியல் பேசுறாங்கன்னு சொல்லுங்க. என்ன அரசியல்? ஏதோ ஒரு அரசியல். ஆனா அவங்க வந்து ஏதோ பேசுறாங்க. இல்ல, ஒரு விஷயம் வந்து அவங்க பேசுற அரசியல், இப்ப விஜய்க்கு அரசியல், நான் வந்து தாவேக்காவிற்கு அரசியல் தெரியலன்னு நான் சொல்ல, அவங்க முன்னெடுக்கிறது ஒரு ஆபத்தான அரசியல் நான் சொல்றேன். அவங்க வந்து அது ரொம்ப தெளிவா இருக்கு. பாஜகவே நம்ம எதிர்க்கிறோம், அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனா எதிரில் இருக்கிறது பாஜக தான். அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும், நம்ம யாரை எதிர்க்கிறோம் அப்படின்ற புரிதல் நமக்கு இருக்கு. சரியா? விஜய் வந்து பக்கத்துல பெரியாரையும் அம்பேத்கரையும் வச்சுக்கிட்டு அந்த விஷயத்த பேசுறாரு. பாஜகவோட குரலை பேசும்போது அது இன்னும் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு அரசியலை வந்து அவர் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறது, இல்லை இளைஞர்கள்ட்ட கொண்டு சேர்க்கிறது, அது மோசமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இப்ப அவருடைய படங்கள் இது என்ன படம், முருகதாஸோட படத்துல இலவசங்கள் எல்லாம் தூக்கி, இலவசமான இல்லை, ஆமா, தூக்கி எறிகிற மாதிரியான ஒரு சீன் வருது. அது ஆபத்தான அரசியல் தான் என்னை பொறுத்தவரை. அப்ப என்ன மாதிரியான அரசியலை நீங்க முன்னெடுக்கிறீங்க, யாருக்காக பேசுறீங்க அப்படின்றது. ஆக்சுவலா வந்து தமிழ்நாட்டுல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தீவிரமாக அரசியல் மயப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. அப்ப நீங்க வந்து காலேஜஸ்ல வந்து எலெக்ஷன்ஸ் நடக்கும், எலெக்ஷன்ஸ்ல வந்து ஒரு புரிதல் வரும். அந்த மாதிரியான அரசியல் புரிதல் வருவதுதான் முக்கியம்னு நான் நினைக்கிறேனே தவிர, ஒரு சினிமா நடிகர் வந்து ஒரு ஓவர் நைட் வந்து நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அதன் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய புரிதல் அப்படின்றது ஆழமான புரிதலாக இருக்காது, ஆபத்தான புரிதலாக தான் இருக்கும் நான் நம்புறேன். இதுக்கு முன்னாடி வந்து தமிழகத்துல தான் இது கரூருக்கு அப்புறமா நடக்கக்கூடிய முதல் பிரச்சார கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். பாண்டிச்சேரியில இதுக்கு முன்னாடி ரீசெண்டா நடத்தியிருந்தாங்க. அந்த கூட்டத்துல காவல்துறையினர், தமிழக காவல்துறையினருக்கு எரிச்சல் ஊட்டுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தாவேக்கவினர் பேசியிருந்தாங்க. அந்த விஷயங்கள் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுமா?
இல்ல தொடர்ச்சியா வந்து காவல்துறையினர் மட்டும் இல்ல, நான் வந்து கரூருக்கு அப்புறம் எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து, கரூருக்கு முன்னாடியும் கூட அது ஓரளவுக்கு இருந்துச்சு. திமுகவை கடுமையா வந்து அவர் பேசினார். ஆனா பாஜகவையும் சேர்த்து அங்கங்க பேசுவார். அவ்வளவு தீவிரமான எதிர்ப்பு இல்லைனாலும் பாஜகவை பேசுவார். நீங்க ஒன்றிய கரூருக்கு அரசு அப்புறம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆமா, பேசுவாங்க. கரூருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாஜகவோட பேரை வந்து பெரிய அளவுல எங்கேயுமே வந்து அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. நேரடியான ஒரு எதிர்ப்பு அப்படின்றது பாஜகவிற்கு வந்து இல்லை. அப்ப நான் வந்து ஈரோட்ல என்ன நடக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, ஈரோட்ல வந்து 2 விஷயம். இப்போ திமுகவை வழக்கம் போல மிக கடுமையாக விஜய் எதிர்ப்பாரு. இன்னொரு பக்கம் நம்ம கவனிக்க வேண்டியது அதிமுக. ஏன்னா அதிமுக வந்து இப்போ ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்கு, தவிக வந்து அவங்க பக்கம் வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அப்ப ஈரோடு மாதிரியான ஒரு இடத்துல வச்சு செங்கோட்டையன் வந்து விஜய்கிட்ட ஒருவேளை அதிமுகவுக்கு எதிராக பேசுவாங்களா, அது என்ன மாதிரி போகும் அப்படின்றது தான், எந்த அளவுக்கு தீவிரமா பேசுவாங்க அப்படின்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நான் நினைக்கிறேன். இல்ல இதுக்கு முன்னாடி அதிமுக அவங்க வந்து ஒரு கூட்டம் போட்டிருந்தாங்க செங்கோட்டையன் விலகி வந்ததுக்கு அப்புறமா. அங்க வந்து ஃபுல்லாவே செங்கோட்டையனை மையப்படுத்தி தான் அந்த கூட்டம் இருந்தது. கோபிச்செட்டிப்பாளையத்துல அது நடந்தது. இப்போ அதுக்கு எதிராக இந்த கூட்டம் நடக்கலாம்ல? ஆமா, நிச்சயமா நான் அப்படிதான் யோசிக்கிறேன். ஏன்னா நம்ம எப்படியுமே டிஎம்கேன்றது அவங்க அஜெண்டால இருக்கக்கூடியதுதான். டிஎம்கே எதிர்ப்பு அப்படின்றத அவர் எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காரு. பாண்டிச்சேரியில கூட போய் பேசினார்ல அது. செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதிமுகவோட கூட்டணி இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது களம் எப்படி வேணா மாறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே. அதிமுகவும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கு. ஆனா வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல, அவர் வந்து அவர் சிஎம் ஆகுறதே வந்து ஒரு இம்மீடியட் சாய்ஸ் அவர் இல்ல. அவர் வந்த விதம் பார்த்தா சசிகலா தான் அவரை சிஎம் ஆக்குறாங்க. ஆனா அதன் பிறகு சசிகலாவும் ஓரம் கட்டுறாரு, டிடிவி தினகரனையும் ஓரம் கட்டுகிறார். தனக்கு போட்டியாக வந்து விடுவார்னு நினைக்கிற ஓ பன்னீர்செல்வத்தையும் அவர் வந்து ஓரம் கட்டுறாரு. ஸோ அவர் வந்து தனக்கு சவால் விடக்கூடிய யாரையும் அவர் விரும்புவதில்லைன்றதுதான் ரொம்ப தெளிவா தெரியுது. அவருடைய கட்சியில வந்து அவருடைய ஆதிக்கம் கிட்டத்தட்ட அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாரு. அது பாசிபிள் கிடையாது. மக்கள் பார்வையிலிருந்து அது பாசிபிள் கிடையாது. அவங்க வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி எடப்பாடி பழனிசாமியை பார்க்கலன்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஆனா அவர் வந்து அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். தனக்கு எதிரிகள் வந்து கட்சிக்குள்ள இருக்கக்கூடாது, தன்னை மீறி எந்த வார்த்தையும் வந்து விடக்கூடாதுன்னு. அதனாலதான் செங்கோட்டையன் வெளியில போகிறார். அப்போ களம் எப்படினாலும் மாறும்னா அதற்கு என்ன மாதிரியான காம்ப்ரமைசஸை வந்து 2 கட்சியும் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இவர் வந்து ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி வந்து செங்கோட்டையன் பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடாது, இல்லை செங்கோட்டையன் முடிவெடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசுனா அப்போ என்ன மாதிரியான சிக்கல்கள் உருவாகும், உரிய மரியாதை செங்கோட்டையனுக்கு வந்து தாவேக்கால கிடைக்குமா, இல்லை அவங்க கூட்டணி தான் முக்கியம்னு நினைப்பாங்களா, இப்படி நெருங்க நமக்கு இன்னும் சுவாரஸ்யமாக இன்னும் பல விஷயங்கள் நமக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். செங்கோட்டையனுக்கு உரிய மரியாதை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க எழுப்பியிருந்தீங்க. ஆனா இந்த ஈரோட்டு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா செங்கோட்டையன் வீட்டுக்கு பர்சனலா போயிட்டு அவங்க வீட்டுல தாவேகா தலைவர் விஜய் அவர்களே வந்து கொடியேற்ற போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து அவங்க கட்சியில யார் இணைந்தாலுமே பண்ணி பார்த்ததில்ல. ஸோ இப்படி பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தானே அர்த்தம்? இல்ல நீங்க செங்கோட்டையன் வந்து என்ன இருந்தாலும் அவர் ஒரு 50 வருடத்துக்கு மேல அரசியல் தலைவரா இருந்தவர். அதிமுக மாதிரியான ஒரு கட்சியில வந்து முக்கியமான பல அமைச்சரவை பொறுப்புகளை வகித்தவர், கட்சி ரீதியாக பல பொறுப்புகளை வகித்தவர். அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு, பல விமர்சனங்கள் அவர் மேல இருக்கு. ஆனா அரசியல் ரீதியாக அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அந்த முக்கியத்துவத்தை குறைஞ்சபட்சம் விஜய் கொடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன். நான் எலெக்ஷன் நெருங்குற தருவாயில அதிமுகவோட ஒருவேளை அவங்க பேச்சுவார்த்தையில உட்கார்ந்தாங்கன்னா அது இவங்களுக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட ஈகோ மோதல்கள் எப்படி அந்த பேச்சுவார்த்தையை வடிவமைக்கும் அப்படின்ற பார்வையில மட்டும் தான் நான் இதை வந்து சொல்றேன். அதே மாதிரி பார்த்தோம்னா கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது அதிமுக அங்க வந்து அதிகமான ஆதரவு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ தாவேகா வந்து கொங்கு மண்டலத்தையே கார்னர் பண்ற மாதிரி தான் தெரியுது. கரூர், நாமக்கல், அடுத்து இப்போ ஈரோடு அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவுக்கு இது கை கொடுக்குமா? ஒன்று, கொங்கு மண்டலம் வந்து அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்தது ஒரு காலத்துல. அப்புறம் செந்தில் பாலாஜி வந்து அங்க ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் பண்ணி இப்போ களம் ஒரு மாதிரி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ தாவேகாவும் வந்து அந்த விஷயத்தை தான் நீங்க சொல்ற மாதிரி கையில் எடுக்கிறாங்க. அவங்க வந்து கரூர், ஈரோடு இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து ஏன்னா ஒன்று செங்கோட்டையனுக்கு வந்து தன்னுடைய இமேஜை எஸ்டாப்ளிஷ் இன்னும் தீவிரமாக தாவேகா மாதிரியான ஒரு கட்சியில கூட தனக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்கிறது, கொங்கு மண்டலத்துல குறிப்பா இருக்கு அப்படின்னு காட்டிக்க வேண்டிய ஒரு அழுத்தம் தனிப்பட்ட அளவில் பர்சனலாக வந்து செங்கோட்டையனுக்கு இருக்கலாம். அதற்காக வந்து அவர் அந்த ஏரியாவில் அவர் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து அவர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். செங்கோட்டையன் மாதிரியான ஒரு தலைவரை கொண்டு வந்தது மூலம் முதல்ல ஒரு இப்போ நம்மளே பேசுகிறோம்ல, முதல்ல ஒரு விமர்சனம் வந்து அவர் கரிஸ்மெட்டிக் தலைவர் கிடையாது, அவரால் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் தாண்டி வேற எங்கேயுமே வந்து அவரால் பெரிய அளவில் கூட்டத்தையும் கூட்ட முடியாது, வாக்குகளுக்கும் ஈர்க்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதை வந்து உடை தெரியணும் அப்படின்னு நினைக்கலாம். அவருக்கு வந்து ஒரு ஃபாலோயிங் இருக்குன்றத ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கலாம். ஸோ அதில் பல கணக்குகள் இருக்கு.
அடுத்தடுத்து அவங்க எங்க போறாங்க, என்ன பண்றாங்க, அடுத்தது கன்னியாகுமரிக்கு போகலாம், என்ன என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது. ஸோ அவங்க அஜெண்டா என்ன, அவங்க பிளான் என்ன, அவங்க வந்து எப்படி ஒரு கட்சியை நடத்துறாங்க, எதுவுமே நமக்கு வந்து பெருசா தெரியலன்றது தான் உண்மை. தாவேகா ஒரு பக்கம் இருக்க, அதிமுக இது வந்து பிளவுபட்டு கிடக்கிறது நம்மளால சமீப காலத்துல பார்க்க முடியுது. இருந்தாலுமே 41% வாக்குகளை நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த அந்த பொதுக்கூட்டத்துல கூட 210 தொகுதிகளும் நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. பாஜக 18%, 23% அதிமுகவில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா? நீங்க நம்மளே வந்து பார்க்குறோம். நான் எப்படி இதை பார்க்குறேன்னா, கடந்த எலெக்ஷனில் வந்து தனித்தனியாக இருந்தாங்க. பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே வந்து தனித்தனியாக ஃபைட் பண்ணுறாங்க. பிஜேபியோட ஓபிஎஸ், டிடிவி தினகரன் மாதிரியான தலைவர்கள் போயிட்டாங்க. அவங்களுக்கு அங்கங்கே சொந்த மாவட்டத்தில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது. டிடிவி தினகரனுக்கு வந்து தேனியில் இருக்குது, ஓபிஎஸ்க்கு வந்து அவருடைய தொகுதியில் இருக்குது. அப்போ சொந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய செல்வாக்குனால அவங்க ஜெயிக்கிறாங்க, இல்லை 2வது இடத்துக்கு வராங்க. அது அதிமுகவோட ஒரு பெட்டர் பிளேஸ்க்கு வராங்க. ஆனால் அது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது இதெல்லாம் கை கொடுக்குமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இன்னொரு பக்கம் திமுக வந்து ரொம்ப கடுமையாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறாங்க. ஒரு விஷயம் இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா, இப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம்லேயே வந்து பொலிட்டிக்கலாக கடுமையாக எதிர்த்த போதும் சிஎம் ஒன்று இனாகிரேட் பண்ணார்ல, பூத் லெவலில் வந்து மை பூத் மை விக்ட்ரி அப்படின்ற மாதிரி, என்னுடைய பூத் என்னுடைய வெற்றி, என்னுடைய வாக்குச்சாவடி என்னுடைய வெற்றி அப்படின்ற மாதிரியான பரப்புரைகளெல்லாம் முன்னெடுக்கிறாரு. நான் உண்மையிலேயே சொல்கிறேன், பாஜகவோட எலக்டோரல் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அவங்க ஒரு எலெக்ஷனை வந்து அவங்க அணுகிற விதம் அப்படின்றது நான் ஆல் இண்டியா லெவலில் நான் கவனிச்சிருக்கேன். அது பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். அவங்க இன்னைக்கு ஒரு வார்டு எலெக்ஷனில் தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ ஆல் இண்டியா லெவலில், அடுத்த தேர்தலுக்கான வேலையை இமீடியட்டாக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஜெயித்தாலும் வந்து உடனே வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு கொண்டாட்ட மனநிலைக்கு உடனடியாக போயிட மாட்டாங்க. தோட்டு போனாலும் சுணங்கிட மாட்டாங்க. இமீடியட்டாக அடுத்த தேர்தலுக்கான வேலையை அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. 2வது அவங்க பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஒரு ஓட் பேங்க்கே இல்லாத இடங்கள்ல கூட அவங்க நுழைய பார்ப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு விளக்கு பூஜை நடத்துறது, இல்லை ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்துறது, இல்லை ஒரு கபடி இது ஆர்கனைஸ் பண்ணுறது, நிறைய வேலையை அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தெரியும், அது இன்னைக்கு கை கொடுக்காது, ஒரு 10 வருஷம் கழிச்சு, ஒரு 15 வருஷம் கழிச்சு இதெல்லாம் மொபிலைஸ் ஆகி இதை கை கொடுக்கும்னு அவங்க நம்புறாங்க. அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஆக்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி, ரியாக்ஷன் கிடையாது. அவங்க வந்து எதிர்வினை ஆற்றல, அவங்க ஒரு வினை புரியுறாங்க. அது அவங்களுடைய ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறேன். அந்த விஷயத்தை இப்போ சார் இதில் வந்து திமுக கையில் எடுத்திருக்கிறதா நான் நினைக்கிறேன். சாரை வந்து அரசியல் ரீதியாக எதிர்ப்பது மிக அவசியம்னு அவங்க நினைக்கிறாங்க, மிக சரியான விஷயமும் கூட. அதே நேரத்தில் அதை வந்து தவிர்க்க முடியாத ஒரு எக்ஸசைஸ் ஆகிடுது. அப்போ அதை வந்து நம்ம எப்படி நம்மளுடைய வாக்குரிமையை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பூத் லெவலில் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படின்றது, அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி இவ்வளவு அக்ரெசிவாக ஒர்க் பண்ணுறதை வந்து நான் பார்க்குறேன். அப்போ அதெல்லாம் வந்து திமுக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இந்த 2வது வந்து ஏடிஎம்கே டிவிகே ஒன்றா வருவாங்களா, ஒன்றா வந்தால் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அதெல்லாம் இருக்குது. ஸோ ஏடிஎம்கே டிவிகே வந்தால் அவங்க என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும், அப்போ பிஜேபி கூட இருப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு. ஏடிஎம்கே பிஜேபி மட்டும் ஒரு கூட்டணியில இருந்து இப்போ பாமக என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. எந்த பாமக யாரோட இருக்கு, 2 பாமகவும் முன்னா வந்து போய் அதிமுக பாஜக கூட்டணியில இணையுமா, இப்படி ஒரு கேள்வி இருக்கு. தேமுதிக என்ன முடிவெடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது எங்ககிட்ட வந்து இவ்வளோ % ஓட்டு இருக்கு அப்படின்றது வந்து, இத்தனை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகி அதிமுக பொதுச் செயலாளர் ஆனதுலேருந்து அவர் எத்தனை தேர்தலில் தோற்று இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிஜேபி வந்து தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் வந்து எந்த நிலைமையில இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு எலெக்ஷன்ல நடந்ததை வச்சு அவங்க இப்படி ஒரு சொல்றது அப்படின்றது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட அஜெண்டாவா இருக்கு. அது வந்து பாஜகவா இருந்தாலும் சரி, அமித்ஷா அவர்கள் ஒரு சபதம் கூட போட்டிருந்தாங்க. டிவிகேஎன் ஒரு பக்கத்துல அவங்களுமே அதான் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் இப்போ அண்ணாமலை அவர்களையுமே வந்து திரும்பவும் பாஜக களமிறக்கி இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. அண்ணாமலை அவர்கள் வந்து அதிமுகவை ஒன்றிணைப்பாரா? ஏன்னா அவருக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒரு அஜெண்டா வந்து அதுதான். சோ கள நிலவரம் வந்து எப்படி மாறும்? இல்லை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வந்து அண்ணாமலை மேலே கோபத்தில் இருக்கார். இந்த காரணத்துக்காக தான் அவர் ரொம்ப அதிகமாக பாஜக வந்து முக்கியத்துவம் தருது அப்படின்றதுக்காக தான். என்னை பொறுத்தவரை அதிமுக ஒன்றிணைய வாய்ப்பே இல்லை அப்படின்றது நம்ம சொல்ல வேணாம், எடப்பாடி பழனிசாமியே ரொம்ப தெளிவாக வந்து அது சொல்றாரு. செங்கோட்டையனை வெளியில் அனுப்பினதுக்கு காரணமே அவர் போய் ஒன்றும் வந்து திமுகவில் யாரையும் பார்த்துடல, அவர் போய் பார்த்தது அதிமுகவை சேர்ந்த முன்னாள் தலைவர்களை தான் அவர் போய் பார்க்குறாரு. சேகர் பாபுவை பார்த்ததா ஒரு செய்தியுமே வந்திருந்தது.
அந்த டைம்லயா? இல்ல இப்போ கட்சியை விட்டு வெளியில வெளிய வந்துட்டு வந்ததுக்கு பார்த்தாரு. அப்புறமா. அது பார்த்தாரு. நான் சொன்னேன் கட்சிக்கு முன்னாடி சஸ்பென்ஷனுக்கு முன்னாடி அவர் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் பார்க்கல. திமுக தலைவர்களை போய் அவர் பார்க்கல. அவர் பார்த்தது அதிமுகவோட முன்னாள் தலைவர்களை. நீங்க அதற்குமே அவர்கிட்ட விளக்கம் கேட்காம சஸ்பெண்ட் பண்றது இருக்குல்ல. அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காரு. தனக்கு எந்த விதத்திலும் சவாலாகவோ எதிரியாகவோ யாரும் தன்னுடைய இடத்திற்கு போட்டியாக யாரும் வந்துடக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்காரு. அதனால அவருக்கு வந்து இப்ப திமுகவை தோற்கடிப்பதை விட முக்கியம் வந்து கட்சியை தன் கட்டுக்குள்ள வச்சிருக்கணும் அப்படின்றதுதான். அதனாலதான் அவருக்கு ஆக்சுவலா வந்து அவர் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் இல்ல பெரிய அளவுல சீட் வாங்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணமே கட்சி தன் கைக்குள்ள இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அப்ப கட்சி தன் கைக்குள்ள இருக்கணும்னா டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் மாதிரியான, சசிகலா மாதிரியான அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க சமபலத்துல இருக்கக்கூடியவங்க, இல்ல கூடுதல் பலமா கூட இருக்கலாம். டிடிவி தினகரன், சசிகலாலாம் ஜெயலலிதாக்கு இன்னும் நெருக்கமா இருந்தவங்க. ஹைரார்கி பாத்தீங்கன்னா அவங்க எடப்பாடியோட சீனியர். ஆக்சுவலா ஓபிஎஸ்மே அப்படிதான். அவர் வந்து ஜெயலலிதா பிக் பண்ண சீஃப் மினிஸ்டர். அவர் ஆக்டிங் சீஃப் ஆல்டர்னேட்டா வந்து ஜெயலலிதா பிக் பண்ண அந்த அவர் அப்படி கிளைம் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே சிஎம்ஆ இருந்திருக்கேன் அவர் கிளைம் பண்ணலாம். ஸோ ஒருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. இவங்களெல்லாம் தனக்கு வந்து போட்டியா வந்து அவர் பார்ப்பாரு. அதனாலதான் அவர் உள்ள விட மாட்டேங்கிறார். அடிப்படையில் அவர் ரொம்ப இன்செக்யூரான அதிமுகவை பொறுத்தவரை இன்செக்யூரான ஒரு தலைவராக தான் அவர் இருக்காரு. ஸோ அதிமுக ஒன்றிணைய வந்து வாய்ப்பே கிடையாது. ஒன்றிணையாத அதிமுக எப்படி வந்து தேர்தலை எதிர்கொள்ளும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. இல்ல இப்போ நீங்க வந்து ஒன்றிணையாது அப்படின்னு சொல்றீங்க. ஒன்றிணைக்கிறதுக்காக இபிஎஸ்ஐயே எடுத்துட்டு இபிஎஸ் இல்லாத ஒரு அதிமுக உருவாக்குறதுக்கும் ஒரு பேச்சு. அது லாங் டேர்ம் அஜெண்டாங்க. அது இமீடியட்டா நடக்காது. ஆனா அல்டிமேட்டா பிஜேபியோட அஜெண்டா வந்து அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லாம போனா அந்த இடத்துல நம்ம வந்து திமுகவுக்கு போட்டியா தமிழ் அரசியல் சூழல்ல உட்காரணும் அப்படின்றதுதான். திமுக வர்சஸ் பிஜேபி அப்படின்றது தான் அவங்களுடைய லாங் டேர்ம் அஜெண்டாவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுல வந்து அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. நம்ம மகாராஷ்டிராலலாம் பார்த்துருக்கோம் எப்படி ஒரு கட்சி வந்து கூடவே அலையன்ஸை வச்சுக்கிட்டு அந்த கட்சியை உடைக்கிறது. இப்படி பல வேலைகள் வந்து பிஜேபி ஏற்கனவே பல மாநிலங்கள்ல வந்து பண்ணிருக்காங்க. அதனால அதுல வந்து எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவங்க நாளடைவுல வந்து அவங்க இன்றைக்கு அதிமுகவோட இருப்பாங்க, நாளைக்கு அதிமுகவை இன்னும் மோசமாக உடைப்பாங்க, இன்னும் அதிகமாக வந்து இது பண்ணுவாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் கட்டாயம் பின்னாளில் வரும். அவங்க அதிமுகவை பலவீனப்படுத்தி அந்த இடத்துல அவங்க இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. அதற்கான எல்லா வேலையும் அவங்க பார்ப்பாங்க. இப்போ அதிமுகவுல இருந்து சின்ன சின்ன தூண்களை வந்து எடுக்கிறதுனால அதிமுக பலவீனம் ஆக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை அப்படின்னா எடப்பாடி வந்து அவரோட தலைமையில வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இப்போ வந்து சீட் ஷேரிங் வந்து போயிட்டு இருந்தது. பாஜகல இருந்து 50 சீட் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலுமே 30 தான் தருவோம், அது வந்து நான் முடிவெடுக்கிறது தான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த தலைமை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்போது இதை எப்படி அழிக்க முடியும்? இல்லை நான் 30 தான் தருவோம், அதுக்கு மேலே தரமாட்டோம், நாங்கள் எடுக்கிற முடிவு தான்ன்றது வந்து ஒரு வலிமையின் அடையாளமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒன்று, நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, இந்த நிமிஷம் வரை அவங்க கூட்டணியில் இருக்காங்க. கூட்டணி வந்து இதனால உடையுமா அப்படின்றதெல்லாம் கேள்விக்குறிதான். ரெண்டாவது, பல விஷயங்கள்லையும் அவங்க வந்து மத்திய அரசு நம்பிதான் இருக்கு. மூன்றாவது, இந்த எலெக்ஷனை தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கட்சி வந்து எப்படியுமே எப்படி இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நான் பார்க்கல. ஆனா மிக மோசமான தோல்வி அப்படின்றது கட்சி ஒட்டுமொத்தமாக உடனடியாக எடப்பாடி பழனிசாமியோடைய கையை விட்டு வெளியேறிடும். ஸோ அந்த கணக்குகளை எல்லாம் அவர் பார்க்குறாரா, அவருக்கு உண்மையிலேயே யார் அட்வைஸ் பண்றாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா அட்வைஸ் பண்றவங்க சரியா இருந்தாங்கன்னா அவர் வந்து கட்சியை ஒன்றிணைச்சு எப்படியாவது ஜெயிக்கணும்னு தான் ட்ரை பண்ணுவார். ஜெயிப்பது தான் அவருக்கு முக்கியம், திமுகவை தோற்கடிப்பது தான் முக்கியம் அப்படின்னா அதுதான் வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணுவார். இந்த சூழல்ல அவர் இன்றைக்கு வந்து அந்த மாதிரி சொல்லலாம், நாங்க 30 தான் தருவோம், அதுக்கு மேல தரமாட்டோம் அப்படின்னா தேர்தல் நெருக்கத்துல அவரால் அப்படி சொல்ல முடியுமா? இப்ப அமித்ஷா வந்து கேட்கும் போது அவரால் அதுக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்குல்ல. அதற்கெல்லாம் நமக்கு போக போக தான் விடை தெரியும். ஆனால் அவர் வந்து வலிமையான ஒரு தலைவராக நான் அவரை பார்க்கல. அவர் அடிப்படையில் இன்செக்யூரான ஒரு தலைவராக தான் அவருடைய செயல்பாடுகள் அவரை வெளிப்படுத்துகின்றன. அமித்ஷா அவர்கள் வந்து நெருக்கடி கொடுக்கும்போது அதை அவரால் கட்டுப்படுத்த அதை சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ 15ஆம் தேதி டிசம்பர் 15 அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு வருகை தந்து அந்த கூட்டணி கணக்குகள் எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறார் அப்படிங்கிற ஒரு செய்தி இருந்தது. அவர் இப்போ வரல, திரும்ப வரும்போது இதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைப்பாரா? எனக்கு வந்து அவர் ஜனவரி பிப்ரவரியில் வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. பிப்ரவரியில் வந்தால் நிறைய கணக்குகள் மாறும். என்ன கணக்கு மாறும்னு எனக்கு உண்மையிலேயே தெரியல. அவர் அதிமுகக்குள்ள ஒரு வேளை வந்து அந்த கூட்டணியை ஒன்றிணைக்க அவர் ட்ரை பண்ணலாம். ஏற்கனவே ஓபிஎஸ் அவரை போய் பார்த்துருக்காரு. டிடிவி தினகரனோட அண்ணாமலை வந்து டச்சில் இருக்காரு. ஸோ அதிமுகவை வந்து ஒன்றிணைப்பதற்கான வேலையை வந்து அவர் ஒரு வேளை பார்க்கலாம். ஒருவேளை வந்து கட்சிக்குள்ள அனுமதிக்க முடியலன்னா கூட்டணி யாவது ஒன்றா இருக்கலான்ற மாதிரி அவர் முயற்சி எடுக்கலாம்.
அதிமுக பாஜக கூட்டணியை தாண்டி அமித்ஷாவுடைய கணக்குகள் வந்து வெளியில ஏதாவது நடக்குமா அப்படின்ற கேள்விலாம் இருக்கு. அவரால் தாவேக்காவை கொண்டு வர முடியுமா அப்படின்றதெல்லாம் கேள்விக்குறிதான். அவங்க ஒத்துப்பாங்களா? ஏன்னா தாவேக்காவை வந்து அவர் ஒருவேளை சக்சஸ்ஃபுல்லா வந்து இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டாலும் நாளைக்கு எல்லாருமே கேள்வி கேட்பாங்க விஜய, இல்லையா? நீங்க கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜகவோட எப்படி போய் நீங்க நிக்கிறீங்க அப்படின்ற கேள்வி வந்து இயல்பாகவே வரும். அப்ப கூட்டணின்னு சொல்லிட்டு அவர் எதை சொல்றாரு? கூட்டணின்றது அல்டிமேட்டா அமித்ஷா செய்யக்கூடியது. ஒருவேளை டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் அவங்களுடைய அணிகள் அல்லது அணிகளை வந்து இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரதா இருக்கலாம். அது வேண்டுமானால் நடக்கலாம். அதை தாண்டி பெரிய மேஜிக் எதுவும் நடக்கிறதா நான் நினைக்கல. தாவேக்கா இந்த கட்சி வந்து பாஜக கூட போகுமா, பாஜகவோட பி டீமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. பேட்டிகள்லையுமே எல்லாருமே அதை ஒரு சந்தேக கண்ணோட தான் பார்த்துட்டே இருக்காங்க. இந்த நிலைமையில தான் இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து விஜயை வந்து சந்திச்சிருந்தாங்க. காங்கிரஸோட ஒரு முக்கியமான நிர்வாகி. நேற்றுக்கு வந்து பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து பிரசாந்த் கிஷோரை வந்து சந்திச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு வந்து ஆலோசனை கொடுத்துட்டு இருந்தாங்க, தேர்தல் ஆலோசனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒன்று பிரவீன் சக்கரவர்த்திக்கு வந்து காங்கிரஸ்குள்ளேயே என்ன மாதிரியான ஒரு என்ன சொல்றது, என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றது ஒரு கேள்விக்குறி. அவர் வந்து முன்பளவுக்கு நெருக்கமா இருக்காரான்றதெல்லாம் தெரியல. பிரியங்கா காந்தியும் பிரசாந்த் கிஷோரும் சந்தித்தது வந்து தமிழ்நாடு அரசியலை பத்தி மட்டும்தான் பேசியிருக்கணும்னு இல்லை. அவங்க பீகார் அரசியலை பத்தி பேசியிருக்கலாம். இன்னும் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியில போகாது அப்படின்றது ரொம்ப நான் வந்து அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். அவங்க போக மாட்டாங்கன்றது தான் நான் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில பேர்கிட்ட பேசும்போது அது ரொம்ப தெளிவா தெரியுது. அவங்க வெளியில போகிற ஐடியாலாம் கிடையாது. பட் ஆப்வியஸ்லி அவங்க சீட்டை வந்து அதிகம் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அது எல்லா கட்சிகளும் வந்து கேட்க தான் போறாங்க. சிபிஎம்மும் தோழர் சண்முகமும் சொல்லியிருக்காரு நாங்க கூடுதலா கேட்போம் அப்படின்னா அது கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கே தவிர அவங்க வந்து கூட்டணியை விட்டு வெளியே செல்வதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, இவங்க பிரவீன் சக்கரவர்த்தி அவங்க சொல்லும்போது கூட நான் ராகுல் காந்தி சொல்லி தான் சந்திச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தி எப்படி சொன்னாரு? ஓகே. இல்ல ஆனாலுமே வந்து ராகுல் காந்தி சொல்லி சந்திச்சாலுமே ராகுல் காந்தியே போன் பண்ணி கேட்டிருக்காருங்க கரூர் விஷயத்துல. அது வந்து ஒரு அரசியல் தலைவர் ஒரு கூட்டத்துல பங்கேற்றுக் கொள்கிறார். அது ஒரு கர்டசி கால். ஸோ பிரவீன் சக்கரவர்த்தி போய் நான் போய் விஜயை பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா ராகுல் காந்தி ஏன் வேண்டான்னு சொல்ல போறாரு? அதுக்கப்புறம் வந்து நம்ம தான் வந்து அப்படி பாக்குறோமே தவிர அதெல்லாம் வந்து அவங்க ஒரு இந்த கூட்டணியில இருந்தாலும் இன்னொரு எதிர்கட்சி தலைவரை இல்ல வேற ஒரு கூட்டணியில் இல்லாத ஒரு கட்சியோட தலைவரை பார்ப்பது அப்படின்றது ஒரு அரசியல் நாகரிகமாகத்தான் வந்து ராகுல் காந்தி பாப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து ரொம்ப அந்த மாதிரியான ஒரு தலைவராக தான் வெளிப்படுகிறார். ஒரு அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு தலைவராக தான் வெளிப்படுகிறார். அதுல இருந்து அவர் எங்கேயுமே வழுவி நம்ம பார்த்தது இல்லை. ஆனா அது கூட்டணியில போய் முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா வந்து இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ராகுல் காந்தியோட கவனத்துக்கும் போயிருக்கும். அதனால அவர் கூட்டணி தாவேக்காவோட கூட்டணி அப்படின்றத வந்து அவர் கன்சிடர் பண்ற மாதிரி எனக்கு வந்து தகவல் இல்லை. அதற்கான வாய்ப்பு வந்து பெரிய அளவில் 90% இல்லைன்னு நான் சொல்வேன். இப்போ நம்ம தாவேக்கா அப்படின்னு எடுக்கும்போது எல்லாருமே அவங்க மேல வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து அந்த குற்றச்சாட்டை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கிறாங்க மற்ற கட்சிகளோட ஒப்பிடும்போது. அதே மாதிரி இப்போ புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு, அவங்க பின்னாடி ரசிகர்கள் இருக்காங்க, ஒரு ஒழுங்குபடுத்தாத ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அவங்களை நம்ம அபகரிச்சா நமக்கு அது வந்து பெரிய ஆதரவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கும் இருக்கு. காங்கிரஸ்க்கும் இருக்கலாம். காங்கிரஸ் வந்து 1967க்கு முன்னாடி இங்க ஆட்சி செஞ்சதே காங்கிரஸ் தாங்க. 1967ல இருந்து தான் நிலைமை மாறுது. ஸோ ஒரு காலத்துல அங்க வந்து ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்காங்க. அப்ப எங்க நீங்க வந்து இது வாங்குனீங்க, பலவீனம் அடைந்தீர்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம கட்சி ரீதியா அங்க உள்ள வந்து சோதனை செய்து பார்த்து கொள்ள வேண்டுமே தவிர இன்னொரு தலைவருடைய இன்னொரு நடிகருடைய ரசிகர்களை வந்து கவர்ந்து நாங்க வந்து இது பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் சரியான ஸ்ட்ராட்டஜியா எனக்கு வந்து தெரியல. அவங்களுடைய காங்கிரஸோட பிரச்சனைகள் வந்து பல இருக்கு, பல கோஷ்டிகள் இருக்காங்க, உள்ள வந்து நிறைய சிக்கல் இருக்கு இந்த மாதிரி. அப்புறம் ஒரு டெல்லி இப்போ ராகுல் காந்தி வந்து காது கொடுத்து சில விஷயங்களை கேட்கிறாரு, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல. டெல்லிக்கும் இங்க இருக்கக்கூடிய டிஸ்கனெக்ட், அவங்களுக்கு வந்து பல விஷயங்கள் புரியாத நிலைமை. இப்படி காங்கிரஸோடைய பிரச்சனைகள் அப்படின்றது வந்து பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அவங்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல விஜயோட ரசிகர்களுடைய வாக்குகளை கவர்ந்து ஒரு நம்ம இமீடியட்டா பெரிய அளவுல வந்துட முடியும் அப்படின்னா அதற்கு வாய்ப்பு வந்து கட்டாயமாக இங்க இல்லை. முதல்ல விஜயோட ரசிகர்களோட அவங்களோட வாக்கு வந்து ஒழுங்கா விஜய்க்கே போய் சேருமா அப்படின்றது வந்து கேள்விக்குறிதான் என்னை பொறுத்த வரைக்கும். அதை தாண்டி தான் காங்கிரஸ் அப்புறம் மற்ற இதுக்கெல்லாம். ஸோ அது வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இப்போ நாம் தமிழர்ல கூட ஒரு இது இருக்கும், நாம் தமிழரோட இளைஞர் வாக்கை தான் பெரிய அளவில் விஜய் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுமே அந்த கணக்கு போடலாம். ஸோ அந்த வாக்குகள் வந்து இப்படி நிறைய பேர் ட்ரை பண்ணாங்கன்னா பிரிஞ்சு தான் போகும். காங்கிரஸோட சேஃப் பெட் வந்து இந்த கூட்டணியில இருக்கிறது தான், அதுதான் அவங்களும் வந்து அதுதான் சேஃப் பெட்னு அவங்களும் நினைக்கிறாங்க அப்படின்றது தான் என்னுடைய புரிதல்.
இதே மாதிரி வந்து சிபிஐ விசாரணை வந்துட்டு இப்போ வந்து ரொம்ப நெருக்கடியா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கரூர் கலெக்டர், மாவட்ட ஆட்சியரை கூட இந்த விசாரணையில இப்போ அவங்க இழுத்திருக்காங்க. இந்த விசாரணை தேர்தலுக்கு முன்னாடி விஜய் வந்து அதுக்குள்ள இணைக்குமா? சந்தேகமே வேண்டாம். ஏன்னா வந்து பாஜகவுடைய வரலாறு அப்படி, பாஜகவோட ஹிஸ்ட்ரின்றது அவங்களுடைய எல்லா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, சிபிஐ இப்படி எல்லா இதையும் யூஸ் பண்ணி எல்லா அரசு இயந்திரங்களையும் யூஸ் பண்ணி தேர்தலுக்கான வேலைகளை செய்வது அப்படின்றது. அதனால தான் அதை வந்து வாஷிங் மிஷின் அப்படின்ற பேருமே அதற்கு வந்தது. ஸோ பாஜக அதற்கான முயற்சியை முழு அளவில் எடுக்கும். சிபிஐ கிட்ட அந்த கேஸ் இருக்கிறதுனால சிபிஐ மூலமாக வந்து அழுத்தம் கொடுப்பதற்கான வேலைகளை வந்து பார்ப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு விஜய் எப்படி நான் விஜயை வந்து எப்படி பார்க்குறேன்னா, கட்டாயமாக வந்து அவர் இப்போது ஏற்கனவே நம்ம தான் பேசணும்னு நினைக்கிறேன். இங்கே எம்ஜிஆர் மாதிரியான ஒரு தலைவர் அவர் இல்லை. அவர் எம்ஜிஆர் வந்து 1950s திமுகவில் ஒர்க் பண்ணி 20 வருடம் 25 வருடம் கழித்து தான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிக்கும் போது அவருடைய பலம் வந்து எம்ஜிஆருடைய ரசிகர்களுக்கு என்ற ஒரு தனி விங் இருந்துச்சு திமுகக்குள்ள. அது அப்படியே வந்து போகுது. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு அரசியல் பயிற்சி இருக்கு. விஜய்க்கு இது எதுவுமே இல்லை. அவர் தன்னை வந்து அடுத்த எம்ஜிஆர்னு நினைச்சுக்கிறாரு. இந்த களப்பணியும் வந்து விஜய் வந்து செய்யறது இல்லை, இப்பவும் செய்யலை. இப்பவுமே வந்து அவர் வந்து ஒரு டைம் டேபிள் போட்டு தான் களப்பணி பார்க்குறாரு. நான் இந்த தேதிக்கு தான் வருவேன், இவ்வளோ நேரம் தான் இருப்பேன், லேட் ஆச்சுன்னா நான் கிளம்பி என்னோட வேன்ல போயிடுவேன். இப்படிதான் வந்து அவருடைய களப்பணி அப்படின்றது. இது வந்துட்டு காவல்துறை கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்து இந்த மாதிரியான டைம் டேபிள் எல்லாமே வருது அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. ஏன்னா அவர் வந்து நினைச்சா வெளியே போக முடியாத அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறதா அவங்க சொல்லிக்கிறாங்க. நீங்க அரசியல் வந்து அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. நீங்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சனிக்கிழமை தான் மக்களை பார்ப்பேன், இல்லை இந்த நேரத்துல தான் பார்ப்பேன் அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து 8:45 காலையில 8:45 கூட்டத்துக்கு 8:45 தான் சென்னையில இருந்து நீங்க கிளம்புறீங்கன்னா அது காவல்துறை மேல இருக்கிற தப்பு, இல்ல காவல்துறை வகுத்த கெடுபடி நீங்க எப்படி சொல்ல முடியும்? இல்ல, நீங்க ஒரு அரசியல் தலைவர் ஆயிட்டீங்க. அரசியல்னாலே மக்களோட இறங்கி பழகிறதா. நீங்க சினிமாவில் இருக்கிற வரைக்கும் நீங்க ஒரு பிரைவேட் பர்சனா இருக்கலாம். சினிமா ஹீரோனா உங்களுடைய பிரைவசியில வந்து தலையிடுவதற்கு அரசியலையுமே அப்படிதான். ஆனா அரசியல்னா நீங்க மக்களோட இறங்கி பழக வேண்டிய ஒரு சூழல் வந்து இங்க உருவாக்கிடும். அந்த சூழலை வந்து விஜய் கவனமா தவிர்த்துட்டு வராரு. நீங்க இப்போ இந்த கட் அவுட் கூட பார்த்தோம்ல, விஜய் கார்டு கொடுக்குற மாதிரி ஒரு கட் அவுட் எந்த கட்சியிலயாவது இந்த மாதிரியான ஒரு காமெடி நடக்குமான்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து ஆமா கார்டு கொடுக்கறது, அது நீங்க கலைஞர்லாம் எவ்வளவு தீவிரமா வந்து மக்களோட, அவருக்கு வந்து கடைசி தொண்டர் வரை அவர் ஒரு இதுல அவர் பழகுறான்னா அவங்க பேரை வந்து ஞாபகம் வச்சுட்டு இருப்பாரு அவர். நீங்க அந்த மாதிரியான ஒரு கனெக்ட் வந்து உங்களுக்கு மக்கள்கிட்ட வந்து நீங்க ஏற்படுத்தி கொள்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். விஜய் அதுல வந்து தொடர்ந்து தவறுகிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து இது விஜய் போகல அப்படின்னு எடுத்துக்கிறத விட, விஜய் போகலனாலுமே அவங்க அட்டைப்படம் மூலமாவே அவங்க வந்து அதை வாங்கிக்கிறாங்க, உறுப்பினரா சேர்றாங்க அப்படின்னா இவங்க சொல்ற மாதிரி வீட்டுல இருந்தே முதலமைச்சர் ஆக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நம்ம பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். வீட்டுல இருந்து முதலமைச்சர் ஒருவேளை ஆகிட்டாருன்னா அப்ப வீட்டுல இருந்தா எல்லா வேலையும் பார்ப்பாரு. ஒரு புயல் வெள்ளம் இல்ல பெரிய லெவல்ல பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா அவர் வெளியில வந்து வேலை பார்க்க மாட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? நம்ம என்ன சொல்றோம் நம்ம மக்களுக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க வந்து வீட்டுல அவர் அப்படிதான் நீங்க சொல்ற லாஜிக் தான் அவங்க சொல்லுவாங்க. நீங்க உங்க உறுப்பினர் அட்டையை அப்படிதானே வாங்கிக்கிட்டீங்க, அப்ப அவர் வெளியில வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், இல்ல உங்க கூட உட்காரணும், உங்ககிட்ட பேசணும், உங்களுடைய குறைகளை கேட்கணும், இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அவர் எல்லாம் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா பண்ணுவார், இல்ல வேற யாராவது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு வாதத்தை வந்து விஜய் வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒருவேளை அவர் தவறி ஜெயிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதன் பிறகுதான் அவருடைய சேலஞ்சஸ் இன்னும் ரொம்ப அதிகம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு டைம் டேபிள் போட்டு ஒரு அரசியல் பயணத்தை அவர் ஜெயிக்கிற இடத்துல இருந்து செய்ய முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கு இன்னும் அதிக விலை தர வேண்டியிருக்கும், இன்னும் உழைப்பதற்கு அவர் தயாராக இருக்க வேண்டியிருக்கும். இது எதுவுமே வந்து அவர் செய்ய மாட்டாரு அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். ஏன்னா அதை செய்வதற்கான முனைப்பே அவர் இதுவரைக்கும் காட்டல. அந்த சிபிஐ விசாரணை அது எங்க போய் முடியும்? சிபிஐ விசாரணை என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து விஜய்க்கு தாவேக்காவிற்கு அழுத்தத்தை கொடுக்க பயன்படுத்துவார்கள் நான் நினைக்கிறேன். விஜய் அதற்கு ஈல்டாவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா அதை என்ன சொல்றது, அதை ரெசிஸ்ட் பண்றதுக்கான அரசியல் தயார்படுத்துதலோ இல்ல அரசியல் உறுதியோ விஜய் கிட்ட கட்டாயமா இல்லை. இப்போ நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க பாஜக வந்து தாவேக்காவை கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க. இந்த சிபிஐ விசாரணை மூலமா அவருக்கு நெருக்கடி கொடுக்கறதுனால என்ன பலன் பாஜக கிடைக்கும்? ஒருவேளை ஏதாவது ஒரு நான் வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல, தாவேக்கா வந்து ஒருவேளை சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பதில் சொல்லுவாங்க? இப்ப நீங்க சொன்னீங்க இளைஞர்கள் எல்லாம் வந்து அரசியல் மயப்படுத்துறாரு. என்ன அரசியல் மயப்படுத்துறாருன்னா நமக்கு தெரியாது. நீங்க கொள்கை தலைவர்களா பெரியாரையும் அம்பேத்கரையும் வச்சுட்டு நான் பாஜகவோட போய் சேர்ந்துட்டேன்னா அவர் என்ன பதில் சொல்ல முடியும்? என்ன இது சொல்ல முடியும்? நீங்க அல்டிமேட்டா என்ன சொல்வீங்கன்னா திமுக வந்து பாஜகவோட
கூட சேரலையான்னு கேட்பீங்க. சரி ஓகே, திமுக சேரல, நீ தான் மாற்றுன்னு சொன்னீங்கல்ல, நீங்க அப்ப சேராம இருந்திருக்கணும்ல. மாற்றுன்னு சொல்லிட்டு வர நீங்களும் வந்து இதை செய்றீங்க அப்படின்னா இன்னும் பலவீனமான இடத்துல இருந்து நீங்க போய் பாஜகவிடம் சேருகிறீர்கள் அப்படின்றது இருக்குல்ல. அந்த கேள்வியெல்லாம் விஜய் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு எல்லாமே இந்த சிபிஐ வந்து ஒரு டூலா பயன்படுத்துவாங்க. கட்டாயமா பயன்படுத்துவாங்க. இப்போ எப்படி எடப்பாடியார் வந்து கூட்டணி தர்மத்துக்காக தான் நான் எல்லாத்துக்குமே கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த சிபிஐ விசாரணையினாலதான் நாங்க கூட்டணி வச்சோம் அப்படிங்கிற ஒரு ரீசன் அது வெளிப்படையா வந்து விஜய் சொல்ல முடியாது. ஆப்வியஸ்லி வேற வேற விதங்கள்ல வந்து அவர் அதை நியாயப்படுத்த ட்ரை பண்ணுவாரு. அதே எந்த அளவுக்கு அவரால் செய்ய முடிகிறது அப்படின்றது தான் அவருக்கு முன் இருக்கக்கூடிய சவால். முதல்ல பார்ப்போம். முதல்ல வந்து ஒருவேளை பாஜக வந்து சரி வேண்டாம், நம்ம இப்போ செங்கோட்டையனே வந்து ஒரு தியரி என்னன்னா, இதையுமே நான் கன்ஃபார்ம்டா சொல்ல நண்பர்கள்ட்ட பேசுறதுனால, பாஜக வந்து அனுப்பியிருக்கலாம் தாவைக்காக்குள்ள அப்படின்னு. ஸோ கூட்டணியே இல்லாம எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு கணக்கு வந்து அவங்க விஜயோட பேசலாம். நிறைய கூட்டணி கணக்குகள் இருக்குல்ல, அது தேர்தல் கணக்குகளா மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, தேர்தல் போட்டி கணக்குகளா மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதற்கு முன்னாடி அதற்கு பின்னாடி அரசு அமைக்கும் போது இப்படி பல இடங்கள்ல பல சமயங்கள்ல வந்து அந்த கூட்டணி கணக்குகள் அப்படின்றது வரும். அப்ப எந்த மாதிரியான ஒரு கணக்கை வந்து அவங்க தாவேக்காவோட எடுக்க போறாங்க, செய்ய போறாங்க இதை வச்சுட்டு அப்படின்றதான் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி.